ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, மனிதனாக பிறந்துவிட்ட அனைவரும் வாழும் காலத்தில் கண்டிப்பாக ஒரு 5 கடன்களையும் தீர்க்க வேண்டும். இந்த கடன்களை தீர்ப்பது என்பது மிக மிக அவசியமானது. ஷீரடி சாய்பாபாவை பார்க்க வரும் ஒவ்வொரு பக்தர்களும் அவரிடம் ஒவ்வொரு விதமாக நடந்து கொள்வார்கள். பெரும்பாலானவர்கள் தங்களது குறைகளையும் பிரச்சனைகளையும் பாபாவிடம் சொல்லி ஆறுதல் தேடிக்கொள்வார்கள். தன்னை நாடி வரும் பக்தர்களை பார்த்ததுமே பாபாவுக்கு எல்லாமே தெரிந்துவிடும். அந்த பக்தர் யார், எதற்காக ஷீரடிக்கு வந்திருக்கிறார், அவருக்கு என்ன சொல்ல வேண்டும், அவர் மூலம் மற்ற பக்தர்களுக்கு ஏதேனும் உபதேசம் சொல்ல முடியுமா என்பதையெல்லாம் ஓரிரு நிமிடங்களில் பாபா முடிவு செய்து விடுவார். அதற்கு ஏற்ப அவரது உபதேசங்கள் இருக்கும். அந்த உபதேசங்கள் தான் பாபா காட்டிய பாதை. ஒரு நாள் பணக்காரர் ஒருவர் மூலம் பாபா ஒவ்வொருவருக்கும் 5 கடன்கள் இருப்பதை தெள்ள தெளிவாக உணர்த்தினார். அந்த பணக்காரர் பாபாவிடம் வந்ததும் அழுது புலம்பினார். பாபாவிடம் அவர் சொன்னது, பாபா, நான் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்படுகிறேன். இதுவரை நான் செய்து வந்த தொழில்கள் எல்லாமே நஷ்டமடைந்து விட்டன. என்னிடம் கையில் போதுமான பணம் இல்லை. இதனால் என்னை யாருமே மதிப்பது இல்லை. என் மனைவி தேவையில்லாமல் என்னிடம் அடிக்கடி சண்டை போடுகிறாள். மகன்கள் என்னை ஒரு பொருட்டாக கூட நினைப்பதில்லை. அவர்களை பொறுத்தவரை நான் அவர்களுக்கு ஒரு சுமையாக மாறிவிட்டேன். வயதான காலத்தில் நான் ஏன் இப்படி கஷ்டப்படுகிறேன்? இந்த சூழ்நிலையில் நோயும் என்னை வாட்டி வதைக்கிறது. உறவுகளும் வெறுக்கும் நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும் பாபா? எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கள் என்றார் அந்த பணக்காரர். இவ்வாறு அந்த பணக்காரர் சொன்னதும் பாபா சத்தமாக சிரித்தார். சரி, வேறு என்ன பிரச்சனை சொல் என்றார். அதற்கு அந்த பணக்காரர் வேறு என்ன சொல்வது என்று திணறியபடி நின்று கொண்டிருந்தார். உடனே பாபா அவரை பார்த்து, உனது கடமைகளை நீ சரிவர செய்து வருகிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த பணக்காரரால் சரியான பதில் சொல்ல முடியவில்லை. மெல்லிய குரலில், ஆமாம், எனது கடமைகளை தினசரி செய்கிறேனே என்றார். இதை கேட்டதும் மீண்டும் சிரித்தார் பாபா. இல்லை, நீங்கள் சொல்வது வாழ்க்கை கடமையை, நான் சொல்வது வாழும் கடமையை என்றார். பாபாவை சுற்றி இருந்தவர்கள் ஒன்றும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இதை கவனித்த சாய்பாபா அவர்கள் அனைவரும் தெளிவு பெறும் வகையில் நீண்ட விளக்கம் ஒன்றை அளித்தார். நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய விளக்கம் அது. இதோ பாபாவின் அந்த விளக்கம். உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் 5 விதமான கடன்கள் உள்ளன. மனிதனாக பிறந்துவிட்ட அனைவரும் இந்த 5 கடன்களையும் வாழும் காலத்தில் கண்டிப்பாக தீர்க்க வேண்டும். இந்த கடன்களை தீர்ப்பது என்பது மிக மிக அவசியமானது, கட்டாயமானதும் கூட. இந்த கடன்களை தீர்ப்பதை ஒவ்வொருவரும் வாழ்வில் முக்கிய கடமையாக கொள்ள வேண்டும். அந்த வகையில் நாம் எல்லோருமே இந்த உலகில் கடன்காரர்களாகத்தான் பிறந்திருக்கின்றோம். கடன்காரர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த கடன்களை நிவர்த்தி செய்யாமல் நாம் நமது வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடாது. அந்த 5 கடன்கள் என்ன தெரியுமா? பித்ரு கடன், ரிஷி கடன், பூத கடன், நரக்கடன், தேவ கடன். பித்ரு கடன் என்ன என்பதை முதலில் பார்க்கலாம். நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களைத்தான் பித்ருக்கள் என்று அழைக்கின்றோம். அவர்களை நாம் மறக்காமல் வழிபட வேண்டும். அவர்கள் நினைவிலேயே வாழ வேண்டும். பித்ருக்கள் இந்த உலகை விட்டு சென்ற நாளை திதிக்குரிய நாளாக கணித்து ஒவ்வொரு மாதமும் அவர்களை நினைத்து மரியாதை செய்ய வேண்டும். அவர்கள் என்ன விரும்பி சாப்பிடுவார்களோ அதை படைத்து வழிபட வேண்டும். ஆண்டுக்கு ஒரு தடவை அவர்கள் பரிபூரண தினத்தை மறக்காமல் பூஜித்து வணங்க வேண்டும். அன்றைய தினம் நிறைய தானங்கள் செய்து பித்ருக்களை மேம்படுத்த வேண்டும். அப்படி செய்தால்தான் பித்ருக்களின் ஆசியை நாம் பெற முடியும். பித்ருக்கள் நமது வழிகாட்டிகள். நாம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர்கள் தாமாக முன்வந்து உதவி செய்வார்கள். நீங்கள் அவர்களை மறந்தால் மிகவும் வருத்தப்படுவார்கள். நமது இரத்த சொந்தங்கள் நம்மை மறந்துவிட்டார்கள் என்று வேதனைப்படுவார்கள். சில பித்ருக்களுக்கு கோபம் கூட வந்துவிடும். அவர்கள் சாபம் கொடுக்கவும் வாய்ப்புள்ளது. அப்படி சாபம் பெற்றுவிட்டால் நமக்கு கஷ்டங்கள் தான் மிஞ்சும். அப்படி கஷ்டப்படக்கூடாது என்று நினைத்தால் பித்ரு கடன்களை ஒழுங்காக செய்யுங்கள். பித்ருக்களை நினைத்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம். இதை எப்போதும் மனதில் கொள்ளுங்கள். 2வது, ரிஷி கடன். ஒவ்வொருவரின் குடும்பத்துக்கும் குலம் கோத்திரம் என்று ஒன்று உண்டு. அந்த குலம் கோத்திரத்துக்கு என்று சில விஷயங்களை வரையறுத்துள்ளனர். குறிப்பாக ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு குலதெய்வம் இருப்பர். அந்த குலதெய்வத்தை போற்றி வழிபாடு செய்ய வேண்டும். சிலர் தங்களது குலதெய்வம் தெரிந்திருந்தும்
கண்டு கொள்ளாமல் வாழ்வார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மறுமையில் அது ஒரு கடனாக மாறிவிடும். எனவே குலதெய்வமான ரிஷி கடனை கட்டாயம் தீர்க்க வேண்டும். குலதெய்வத்தை ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டும். சிலருக்கு குலதெய்வம் எது என்று தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு விருப்பமான ஒரு குருவை தேர்வு செய்து அவரையே வழிபட வேண்டும். இதன் மூலம் ரிஷி கடனை மிக எளிதாக தீர்க்கலாம். மூன்றாவதாக பூதக்கடன். இந்த கடனை தீர்ப்பது மிக மிக எளிது. உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளிடமும் அன்பு காட்ட வேண்டும். நமது வீட்டில் ஆடு, மாடு, கோழி, நாய், பூனை என்று பல வகையான உயிரினங்களை வளர்ப்போம். அந்த உயிரினங்கள் அனைத்திடமும் நாம் அன்பை பிரதானமாக வெளிப்படுத்த வேண்டும். வீட்டு செல்ல பிராணிகளிடம் மட்டுமல்ல, பறவைகளிடமும் நாம் அன்பு காட்ட வேண்டும். தாவரங்களுக்கும் நமது அன்பு கிடைக்க வேண்டும். ஆனால் தாவரங்களிடமும் உயிரினங்களிடமும் நாம் அன்பு காட்டுவதில்லை. அவற்றை நாம் ஒரு பொருட்டாகவே நினைப்பது கிடையாது. இந்த நிலை மாற வேண்டும். உயிர் இருப்பது உயிர் இல்லாதது என எல்லோரிடமும் அன்பை விதையுங்கள். இதைத்தான் பூதக்கடன் என்கின்றோம். நான்காவது நரக்கடன். இது நம்மை சுற்றி இருக்கும் சக மனிதர்களிடம் நாம் காட்ட வேண்டிய அன்பை குறிப்பதாகும். நம்மோடு எத்தனையோ விதமான மனிதர்கள் வாழ்கிறார்கள். அவர்களிடம் ஜாதி, மதம், இனம், நிறம், மொழி உள்ளிட்ட எந்த வேறுபாடுகளும் பார்க்காமல் நாம் வாழ வேண்டும். நம்மை சுற்றி எத்தனையோ பேர் 3 நேரமும் உண்பதற்கு உணவு இல்லாமல் இருப்பார்கள். எத்தனையோ ஏழைகள் சரியான ஆடைகள் இல்லாமல் தவிக்கிறார்கள். அத்தகையவர்களுக்கு தானம் செய்யுங்கள். பசியோடு இருப்பவர்களுக்கு ஒரு நேர உணவாவது கொடுங்கள். உங்களால் இயன்ற உதவிகளை செய்ய ஒருபோதும் தயங்காதீர்கள். நீ எந்த அளவுக்கு உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உதவி செய்து அவர்களை மேம்படுத்துகிறாயோ அந்த அளவுக்கு நரக்கடனிலிருந்து நீ விடுபட முடியும். ஐந்தாவதாக இருப்பது தேவக்கடனாகும். பித்ருக்கடன், ரிஷிக்கடன், பூதக்கடன், நரக்கடன் ஆகிய 4 கடன்களையும் செய்து முடித்த பிறகுதான் 5வது கடனான தேவக்கடனுக்கு வர வேண்டும். தேவக்கடன் என்பது நமது தெய்வ வழிபாட்டை குறிக்கும். முதல் 4 கடன்களை செய்யாமல் தெய்வத்தை வழிபடுவதால் எந்த புண்ணியமும் இல்லை. முதல் 4 கடன்களையும் செய்து கொண்டே 5வது கடனை பூர்த்தி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட 5 கடன்களையும் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை கடன்கள் என்று சொல்கின்றேன். ஆனால் உண்மையில் இந்த 5ம் கடமைகளாகும். இந்த கடமைகளை உணர்ந்து யார் ஒருவர் செயல்படுகிறாரோ அவர்தான் மேன்மை பெற முடியும். இந்த கடன்களை செய்து முடிக்காதவரை நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் அது தீரப்போவதில்லை. ஒவ்வொரு பிறவியாக அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். நான் சொன்ன 5 கடன்களையும் எப்போதும் மனதில் நிலைநிறுத்தி கொண்டு செயல்படுங்கள். வாழ்வில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, துன்பம் மட்டுமே இருக்கிறது என நீ புலம்புகிறாயே, முதலில் இந்த 5 கடன்களையும் தீர்த்து விட்டாயா என்று யோசி. தீர்க்கவில்லை என்றால் உடனே அதை சரி செய். உன் அப்பா என்றுமே உனக்கு நல்லதை மட்டும்தான் சொல்வேன், செய்வேன். நம் நாட்டில் எத்தனையோ மகான்கள் வாழ்ந்து மறைந்திருந்தாலும் இன்றும் மக்களால் வழிபடப்படுபவர்கள் ஒரு சிலர்தான். அதிலும் சீரடியில் வாழ்ந்து முக்தி அடைந்த ஸ்ரீ சாய்பாபாவை பற்றி கேள்விப்படாதவர்கள் இருக்கவே முடியாது. இவரது அருளால் தங்களின் பல கஷ்டங்கள் தீர்க்கப்பட்டு மகிழ்வோடு இருக்கும் பக்தர்கள் கோடான கோடி பேர். அப்படி மக்களுக்காக மக்களுடன் வாழ்ந்து முக்தியடைந்த பாபா தன் பக்தன் ஒருவனின் முற்பிறவி ஆசையை நிறைவேற்றிய சம்பவத்தை பற்றி காண்போம். ஒரு சமயம் சீரடி மசூதியில் இருக்கும் சாய்பாபாவை தரிசிப்பதற்கு அவருக்கு முன்னரே நன்கு பரிச்சயமான ஒரு பக்தை வந்தார். சாயை தரிசித்து அவர் கிளம்பிய போது அவரை நிறுத்திய சாய்பாபா, இன்று மதியம் உன் வீட்டிற்கு ஒரு எருமை மாடு விருந்தாளியாக வரப்போவதாகவும் ஆதலால் அது உண்ணுவதற்கு போலிகளை தயாரிக்குமாறு கூறினார். அதை ஏற்ற அந்த பக்தையும் சாய்பாபா கூறியவாறே போலிகளை தயார் செய்து வைத்து அந்த எருமை மாட்டுக்காக காத்திருந்தார். சரியாக சாய்பாபா கூறிய அந்த மதிய நேரத்தில் ஒரு எருமை மாடு அந்த பக்தையின் வீட்டிற்கு முன் வந்து நின்றது. அதை கண்டதும் அந்த பக்தை சாய்பாபா கூறியவாறே அனைத்து போலிகளையும் அந்த எருமைக்கு உண்ண கொடுத்தார். அதையெல்லாம் உண்டு முடித்ததும் அந்த எருமை அங்கிருந்து சற்று தூரம் நடந்து சென்று கீழே விழுந்து இறந்தது. இதை கண்டதும் அந்த பக்தை திடுக்கிட்டு நேரே சாய்பாபாவிடம் சென்று இந்த விஷயத்தை கூறினார். அதை கேட்ட சாய்பாபா, இறந்த அந்த எருமை மாடு அதன் முற்பிறவியில் தனது பக்தனாக இருந்ததாகவும் அப்பிறவியில் அந்த பக்தன் இறக்கும் தருவாயில் அவனுக்கு மிகவும் பிடித்த போலிகளை உண்ண முடியாத ஏக்கத்தோடு இறந்து போனதாகவும் இப்போது எருமை மாடாக
பிறவி எடுத்திருக்கும் தன் பக்தனின் ஆசையை தான் நிறைவேற்றியதால் அந்த ஆசை நிறைவேறிய மன திருப்தியோடு அந்த எருமை இறந்து விட்டதாக கூறினார். இதை கேட்ட அந்த பக்தை எல்லோரின் இம்மையையும் மறுமையையும் அறிந்தவரான சாய்பாபாவின் கருணையை எண்ணி அவரை உள்ளன்போடு வணங்கினார்.